ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் ஹாய் சொல்றேன். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர், நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா 4 to 5 months ஆச்சு. ஆமா ஆமா. பட் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும். ஆல்மோஸ்ட் டிசம்பர்ல ஸ்டாப் ஆயிடுச்சு சீரியல். பட் டிசம்பர் அப்போலிருந்து இன்னி வரைக்கும் அந்த கிரேஸ், அந்த லவ், அந்த அன்பு அப்படியே இருக்கு. இப்போ டெய்லி நிறைய மெசேஜ் நான் ரிசீவ் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் லவ். ஆக்சுவலி நான் அதுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது ஆக்சுவலி. இன்னுமே உங்களை பிருத்திவி தான் நிறைய பேர் நினைச்சிட்டே இருக்காங்க. உங்க ரியல் நேமோட பிருத்திவி அப்படிங்கறதா இன்னும் கமெண்ட்ஸ் எல்லாமே பாக்குறப்ப அப்படின்னா இல்ல, நானே இன்னும் அந்த பிருத்வி ஹேங் ஓவர்ல இருந்து நான் வெளியில வர முடியாது ஆக்சுவலி. ஆமா சார், நல்ல ரூல். இட் இஸ் a part of me actually. சார், இந்த குவாரண்டைன் டேஸ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? as usual தான். எல்லாம் வீட்லயே இருக்கணும், சேஃபா இருக்கணும் அண்ட் அப்டேட்டா இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அண்ட் பக்கத்துல யாரா இருக்காங்க அண்ட் அவருக்கு என்ன இன்ஃபெக்டட் இருக்கா இல்லையா கொஞ்சம் அவர் மேலும் கொஞ்சம் கவனிக்கணும், அவ்வளவுதான். அது விட்டா வேற ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் தான். எல்லாரும் சொல்லுவாங்க போர் ஆயிட்டு இருக்கு. இல்ல, ஆக்சுவலி போர் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் என்ன போர்? ஸோ இதுதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. உங்க ஃபேமிலி கூட கம்ப்ளீட் 24 hours நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இவ்வளவு லாங் டேஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ கூட சீக்கிரம் இந்த எல்லாமே கரோனா இஷ்யூ எல்லாமே போகணும், மறுபடியும் இந்த நார்மல் டேஸ் வரணும். ஸோ நல்ல நாள் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சீக்கிரமாவே வரும் அப்படின்னு நம்பலாம் சார். நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா உங்ககிட்ட? இல்ல நீங்க ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க? ஒன்னும் ஃபாலோ பண்ணல பிரதர். என்ஜாய் திஸ் மூமெண்ட், அவ்வளவுதான். இந்த மூமெண்ட் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த மூமெண்ட் நீங்க என்ஜாய் பண்ணீங்க, எவ்ரி மூமெண்ட் என்ஜாய் பண்ணீங்களா உங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது. அண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ ஒர்க் கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மி இருக்கும் ஆக்சுவலி வீட்லயே இருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் ஃபுட்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, லைட்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க, வீட்லயே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்க மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, லிசன் டு சம் மியூசிக்ஸ் அண்ட் தூங்குங்க, நல்லா தூங்குங்க, சாப்பிடுங்க, சிரிச்சிட்டு பேசுங்க, ஹாப்பியா இருங்க. எதுக்கு ஸ்ட்ரெஸ்? அஃப்கோர்ஸ் யூ ஷுட் பி கேர்ஃபுல். அண்ட் இந்த என்ன சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொன்னேன். நான் ஒரு பிரைவேட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோல நான் சொன்னேன், இந்த ஹாலிடே வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்காக கொடுத்த ஹாலிடே கிடையாது ஆக்சுவலி. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கணும், பட் என்னன்னா அன்னெசரி ஸ்ட்ரெஸ் வேணாம். உங்க சேஃப்டில நீங்க இருங்க, அது போதும். ஓகே சார். இப்ப விராட் சார் எப்படி ஆக்டரா ஆனாரு? நான் பிறந்தனால நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் ஆக்டரே ஆவேன். நான் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆக்டரே ஆவேன்னு டிசைட் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் ஆக்சுவலி. இன்னும் ஸ்கூல் டேஸ் டைம்லயும் நான் அப்படிதான் நம்புறேன். எல்லாரும் இன்ஜினியரிங் டாக்டர்னு சொன்னா நான் ஆக்டர் ஆவேன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அப்போலிருந்து. ஸோ அது தவிர வேற எதுவுமே எனக்கு இமேஜினேஷன்ல இல்லை. என்னோட ப்ரொஃபஷன், என்னோட பேஷன் எல்லாமே ஆக்டிங் தான். அதுலயே நான் லைஃப்ல முன்னாடி வருவேன் நம்பிதான் நான் வளர்த்தேன் ஆக்சுவலி வீட்டுல. இது என்னோட அம்மாவோட கனவு ஆக்சுவலி. நான் ஒரு ஆக்டர் ஆகணும், அவரோட ஒரு இன்டர்வியூல நான் சொன்னேன் ஆக்சுவலி இது. ஸோ அவரோட பெரிய கனவு அது. நான் ஒரு சூப்பர் ஸ்டார், என் பையன் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும், அதை நான் பார்க்கணுன்ற அவரோட ஆசை, என்னோட ஆசை கூட. ஸோ அதான் அந்த ப்ரோசஸ்ல இருக்க அந்த நம்பிக்கை. ஓகே சார். இப்போ நீங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அம்மா என்ன சொன்னாங்க சார்? ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க ஆக்சுவலி. சரி, தமிழ்ல எனக்கு ஆக்சுவலி பேரழகி தான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். பட் இதுக்கு முன்னாடி கன்னடால நான் 2006ல இருந்து நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். கன்னடால 8 படம் பண்ணிருக்கேன் அண்ட் 2 சூப்பர் ஹிட் சீரியல் கொடுத்துருக்கேன் கன்னடால. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், ஒரு பையனுக்கு வந்து அவ்வளோ பேர், அவ்வளோ லவ் எல்லாம் கிடைக்கும் போது ஒரு அம்மாவுக்கு ஆப்வியஸ்லி சந்தோஷம் கண்டிப்பா ஆகும். அவருக்கு மேல வேற யாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஆகாது. அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னன்னா நான் இப்போ வரைக்கும் நான் என்ன ஒரு
எபிசோடு அவருக்கு காட்டாலும் அவர் நல்லா சூப்பரா பண்ணேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுல ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சி இல்ல இது இன்னும் கரெக்டா பண்ணணும், இந்த இன்னும் கரெக்டா பண்ணணும். அவர் தான் என்னோட கிரிட்டிக்னு சொல்லலாம். ஓகே சார், பெஸ்ட் கிரெடிட்டாவும் அவங்க தான் இருப்பாங்க. பெஸ்ட் கிரிட்டிக் அவர் தான். நான் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா கட் அண்ட் த்ரோட்டா சொல்லிடுவாரு, இல்ல இது இன்னும் நல்லா வரணும், உங்க கேப்பபிலிட்டிக்கு இது ஒண்ணுமே இல்லை, இன்னும் நல்லா பண்ணணும் நீ, அவரே சொல்லிடுவாரு. அது நல்லது. ஆக்சுவலி நான் பண்றது எல்லாத்துக்கும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னா அது செட் ஆகாது. சார், பேரழகி தொடர்ல தமிழ்ல எப்படி விராட் வந்தாரு அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின். ஆக்சுவலி சொல்லுனா பேரழகி சீரியலுக்கு முன்னாடி கன்னடால ஒரு சீரியல் பண்ண நிஹாரிகான்னு. நீங்க யூடியூப்ல டைப் பண்ணா நிஹாரிகா ப்ரோமோன்னு டைப் பண்ணா ஒரு ப்ரோமோ வரும். அந்த ப்ரோமோ கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணது சென்னை டெக்னீஷியன்ஸ். ஆக்சுவலி மிஸ்டர் சுதர்ஷன் அவர் தான் அதை டைரக்ட் பண்ணாரு கம்ப்ளீட்டா, அந்த கான்செப்ட், அந்த ப்ரோமோ ஷூட் எல்லாமே. ஸோ அப்போலேருந்து அவர் எனக்கு டச்ல இருந்தார் ஆக்சுவலி. ஸோ அப்போ அவருக்கு சொன்னேன், ஆக்சுவலி தமிழ்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார், எனக்கு தமிழ்ல ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை தமிழ்ல ஏதாவது தமிழ் படம் பார்த்தா அந்த நான் ரூமுக்கு போய் மிரருக்கு முன்னாடி அந்த தமிழ் டைலாக் நான் கண்ணாடி பார்த்துட்டு எனக்கு நானே பார்த்துட்டு டைலாக் ப்ராக்டிஸ் பண்றது இதெல்லாம் நிறைய பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் எனக்கு அந்த லாங்குவேஜ் மேல அவ்வளோ ஹோல்டு இருக்கு எனக்கு. இப்போ நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா, தமிழ் என்னோட மதர் டங் கிடையாது, அப்படி இருந்தாலும் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி பேசுறேன்னா அவ்வளோ ஹோல்டு இருக்கு எனக்கு தமிழ் மேல. பிகாஸ் ரெண்டு விஷயம், எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் நீங்க அவ்வளவு ஈஸியா கத்துக்கலன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரெஸ்பெக்ட் அந்த லாங்குவேஜ் மேல, இன்னொரு இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டு இருந்தா நீங்க என்ன லாங்குவேஜ் மேல ஈஸியா கத்துக்கலாம். எனக்கு அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்தையும் வீட்டுல காதலன், இந்தியன், திருடா, ஜென்டில்மேன் இதெல்லாம் எனக்கு பார்த்துட்டு வீட்டுல எல்லாம் கூட்டிட்டு போவாரு தியேட்டருக்கு. அண்ட் அப்பப்போ இதெல்லாம் கேசட் எல்லாம் போட்டு பிளே பண்ணுவார் வீட்டுல. கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாங் அண்ட் முக்காபுல்லா. ஆக்சுவலி நீங்க நம்ப மாட்டீங்க, 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது நான் ஸ்டேட் லெவல் டான்ஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு. இந்த காதலன் மூவி முக்காபுல்லாக்கு நான் டான்ஸ் பண்ணிட்டு எதுவும் கத்துக்காம டைரக்டா ஸ்டேஜ் போய் டான்ஸ் ஆடிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துட்டு வந்தேன். ஸோ அப்போலேருந்து எனக்கு இருக்கு தமிழ் டச். ஸோ அதற்கு தான் நான் இந்த சுதர்ஷன் சாருக்கு சொன்னேன், எனக்கு தமிழ்ல ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்க, நான் ஐ வில் பி ஹாப்பி டு டூ சொன்னேன். ஸோ ஒரு 1 இயர்லேருந்து அவர் எனக்கு டச்சில் இருந்தார். அப்போ வந்தது இந்த பேரழகி. அவர் கலர்ஸ் தமிழ்ல வர எல்லா சீரியல் ப்ரோமோதும் அவரை ஷூட் பண்ணுவார். ஸோ அப்போ என்னோட ஃபோட்டோ கலர்ஸ் தமிழ் சஜஸ்ட் பண்ணிட்டு அப்போ எனக்கு கால் வரும். சாரி, எனக்கு அப்பப்போ தமிழ்ல ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அது பிரச்சனை இல்லை சார், அது பார்த்து நம்ம ஆடியன்ஸ் தானே சார். ஓகே சார், அடுத்தது நீங்க பிருத்திவி கேரக்டர் நடிக்க கமிட் ஆகிறப்ப இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா தமிழ்நாடு? ஆக்சுவலி சொல்லுனா பிருத்திவி கேரக்டர் ஸ்டார்டிங் இப்படி இருந்தது இல்ல, அது கொஞ்சம் வேற மாதிரியே டிசைன் பண்ணாரு, ஒரு மாதிரி காமெடி பீஸ் மாதிரி டிசைன் பண்ணாரு. ஆக்சுவலி எப்படின்னா அவன் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, பட் அவன் சூப்பர் ஸ்டார்னு அவனே நினைப்பான். ஆக்சுவலி அவன் சூப்பர் ஸ்டார் கிடையாது. அவனுக்கு ஏதாவது ஒரு போன் வந்தா ஓவர் பில்டப் மாதிரி, பாருங்க ஏஆர் ரஹ்மான் கால் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ நம்பர் ஏஆர் ரஹ்மான் மாதிரி சேவ் பண்ணிட்டு சும்மா ஓவர் பில்டப் கொடுக்க மாதிரி ஒரு காமெடி பீஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தார் ஆக்சுவலி. பட் எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் நானே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு டைரக்டருக்கு, சார் இப்படி வேணாம், இது கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம், கொஞ்சம் சீரியஸா பிளே பண்ணலாம், இவ்வளோ காமெடி மாதிரி எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு காமெடி போகாம அந்த காமெடியும் வச்சுக்கிட்டு, ஆனா அந்த கேரக்டர் காமெடி பீஸ் ஆகாம அந்த கேரக்டருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும், அது கூட அந்த கேரக்டரும் அப்பப்போ அந்த காமெடியும் பண்ணணும், அதை என்டர்டெயினும் பண்ணணும், அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணேன். பட் அது இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், எல்லாருக்கும் இவ்வளோ ஹாட் ஃபேவரட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி சொல்லணும்னா எனக்கு ஆப்வியஸ்லி பிகாஸ் தமிழ்ல எனக்கு இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருந்து அந்த பயம் எனக்கு கொஞ்சம் எப்போதும் இருந்தது பயம், எப்படி என்ன ரிசீவ் பண்ணுவாங்க, மற்றவங்க ஸ்டேட்ல இருந்து வந்த தமிழ் ஃப்ளூயன்சி அதெல்லாம் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம், அவரோட பக்கத்து வீட்டு பையன் மாதிரி எனக்கு கட்டி பிடிச்சிட்டாரு ஆக்சுவலி. ஸோ தேங்க்ஸ் டு மை ஆடியன்ஸ். ஆக்சுவலி it was really an unexpected response actually.
சார் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் செட் ஆன மாதிரியே காமெடியும் அவர் கூட ரொம்பவே நல்லாவே செட் ஆயிருந்தது சிவம் ஆமா. இப்ப இந்த டைம்ல நான் வந்து சிவம் சார் நினைச்சே ஆகணும். பிகாஸ் அவர் வந்து சீரியஸ்லி, பிகாஸ் பேசிக்கலி ஹீஸ் அ டைரக்டர். கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு, தளபதி விஜய் சார். ஸோ ஹீஸ் ஆக்சுவலி பேசிக்கலி ஹீஸ் அ டைரக்டர். பட் இங்க வந்து நான் நான் இன்னும் எந்த ஒரு ஸ்டாரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு நியூ கம்மருக்கு என்ன என் கூட வந்து ஒரு டிரைவர் கேரக்டர், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஆக்சுவலி. அந்த ஈகோ எல்லாம் விட்டுட்டு, நான் அடிக்கடி நான் திட்டுவேன், நான் அடிப்பேன், அவர் மேல விழுந்துருவேன். அந்த அவ்வளோ லைட்டா நான் எடுக்கும் போது அதெல்லாமும் அவரு அதை டாலரேட் பண்ணிட்டு அந்த கேரக்டருக்காக ஜஸ்டிஸ் கொடுக்கணுன்றதுக்காக அது எல்லாத்தையும் சைட்ல விட்டுட்டு ஒரு பக்கா கேரக்டருக்கு என்ன பண்ணணும் அது மட்டும் தான் பண்ணாரு. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஆன் ஸ்கிரீன் இல்லாம ஆஃப் ஸ்கிரீனும் அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. அந்த வயசு பார்த்தா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, ஏஜ் டிஃபரன்ஸ். பட் நாங்க 2 பேரும் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் மாதிரி இப்போவும். நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன், அவர் சென்னையில இருக்காரு. அது இருந்தாலும் டெய்லி நான் குட் மார்னிங், குட் நைட், சாப்பிட்டீங்களா, அந்த டச்ல நான் கண்டினியூஸா நான் இருக்கேன். ஆஃப் ஸ்கிரீன்ல அப்படி இருந்ததுனாலதான் ஆன் ஸ்கிரீன்லயும் உங்களோட பேர் ரொம்பவே நல்லாவே இருந்தது சார். அது நல்லா வரவேற்பு இருந்தது மக்கள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. இப்போ கயல் பிருத்வி ஜோடி எப்படி என்ஜாய் பண்ணாரோ அதே மாதிரி பிருத்வி சிவம் ஜோடியும் அவ்வளோ என்ஜாய் பண்ணார் ஆக்சுவலி. விராட் வந்து எப்படி பிருத்திவியோட கேரக்டர் சிமிலாரிட்டிஸ் ஏதாவது இருக்குமா? பிருத்வி வந்து நிறைய காமெடி பண்ணலாம். அண்ட் அவன் ரொம்ப புத்திசாலி, என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பிளான் போட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா அது நல்ல பிளான் உட்காந்து பிளான் போட்டு அதை சால்வ் பண்ணுவான். எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்லை. பட் அப்கோர்ஸ் கொஞ்சம் அந்த பிளானிங்ஸ் எல்லாம் இருக்கு. பட் என்னன்னா பிருத்வி அளவுக்கு பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் அப்கோர்ஸ் அவன் மாதிரியே நானும் ஜாலியா இருப்பேன், அவன் மாதிரியே நானும் எமோஷனல், அவன் மாதிரியே நானும் ரொம்ப லவேபிள். நிறைய இது இருக்கு, சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதனாலதான் அந்த கேரக்டர் கேரி பண்றதுக்கு அவ்வளோ எனக்கு கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியா இது பண்ணேன். என்ன சொல்லுவாங்க, அது ஈஸியா கேரி ஓவர் பண்ணேன் ஆக்சுவலி. சீரியல்ல நிறைய பொய் சொல்லி மாட்டிப்பீங்க, அம்மாட்ட நேற்றாட்டெல்லாம். அதே மாதிரி நெஜத்துல எப்படி சார் நீங்க? யார் பொய் சொல்லல, நீங்க சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் அம்மா கிட்ட எல்லா வயசுலயும் போய் சொல்லிக்கிட்டு மாட்டிக்கிட்டு அது எல்லா ஸ்டேஜும் தாண்டிட்டு வந்திருக்கேன் நான். இப்போ சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். அதெல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ். அது ஒரு ஸ்டேஜ், அது எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்க. போய் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு அதெல்லாம் இருக்கணும் சைல்ட்ஹுட்ல. அதான் நல்லது ஆக்சுவலி. அந்த சீன்ஸ் பாக்குறப்பே ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீங்க சமாளிக்க முடியாம நீங்களும் சிவம் சாரும் தள்ளாடுறது, நீங்க ஒண்ணு சொன்னா அவரு ஒண்ணு சொல்றது, அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப. ஆமா, ஆக்சுவலி என்னன்னா அதெல்லாம் நீங்க என்னென்ன என்ஜாய் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்காது. ஆக்சுவலி ஸ்கிரிப்ட்ல ஒரு பேசிக் இருக்கும், என்ன இப்படி 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 வருவாரு, இப்படி சொல்லுவாரு, இது இங்க பஞ்ச் கொடுப்பாரு, அதுக்கு ஒரு சிரிப்பாரு, ஓகே அதெல்லாம் இருக்கும். பட் அதுக்கு மீறி வேற என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அவர் வந்து ரங்கநாத் சார் வந்து நான் வந்து 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, சார் இதுக்கு இப்படி சொல்லலாம், அவர் வந்து இதுக்கு நான் இப்படி பஞ்ச் கொடுப்பேன், அப்போ ஆடியன்ஸ் இன்னும் என்ஜாய் பண்ணுவாரு. ஸோ இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார் ஆக்சுவலி. அப்போதான் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கும் அது மட்டும் தான் சொன்னா மேஜிக் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லல, இன்னும் பெட்டர் பண்ணுவேன். அப்போ பண்ணுவார் ஆக்சுவலி ரங்கநாத் சார். ஐ மீன் ரங்கநாத் சார்னா அந்த சிவம் சார். ஸோ அதனாலதான் அந்த அந்த ஜோடி வந்தாலே அங்க ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும், அந்த சிரிப்பு வரும். நாட் ஓன்லி தட் இன்க்ளூடிங் கயல் அண்ட் நானு, அதுவா அம்மா அண்ட் நான் எல்லாருமே அந்த இம்ப்ரோவைசேஷன் அந்த இருக்கு, இம்ப்ரோவைஸ் பண்ணி தான் பண்ணுவேன் ஆக்சுவலி. பிருத்திவி கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆனப்ப இருந்த ரெஸ்பான்ஸ்க்கும் பின்னாடி நீங்க எப்ப திருமணம் பண்ணிக்குவீங்க நீங்களும் கையலும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட பேர் அல்லது பிருத்திவி? ஆமா 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 எல்லாருக்கும் எஸ், இந்த ஜோடி வந்து நிறைய பாப்புலர் ஆச்சு. ஆக்சுவலி நிறைய பேஜுக்கு பேர் வந்து பிரியல்னு பேர் வச்சுட்டாங்க. ஆக்சுவலி பிரியல்னா PRI பிருத்வி, கயல்ல YAL, ரெண்டுமே சேர்ந்து பிரியல்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலி தட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் தெம் ஆக்சுவலி. அந்த அந்த அளவுக்கு ஒரு லவ், ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த அன்பு இருக்கு. பட் நெக்ஸ்ட் சீரியலும் நாங்க 2 பேரே பண்ணுவேன்னு நான் சொல்ல முடியாது ஆக்சுவலி. பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்தா, இல்ல நம்ம 2 பேரும் ஜோடி வேற ஏதாவது ஒரு டீமுக்கு பிடிச்சிட்டு அவர் ஏதாவது கூப்பிட்டா வி ஆர் ரெடி டு ஆக்ட் டுகெதர். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் தெரியல வாட் நெக்ஸ்ட்னு தெரியல. வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த கவுண்ட் டவுன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு என்னோட ப்ரொஃபைல்ல. ஸோ நிறைய பேரும் அதுதான் கேட்டுட்டே இருக்காங்க, நெக்ஸ்ட் உங்க ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஆமா சார், நெக்ஸ்ட் இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகும் எனக்கும் தெரியாது சார். இந்த லாக்டவுன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியும். பட் கூடிய சீக்கிரம் நான் சொல்லுவேன். அண்ட் தேங்க்ஸ் அந்த பேஷன்ஸ்க்காக நான் இப்போ மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்றேன் எல்லா ஆடியன்ஸ்க்கும். பிகாஸ் டெய்லி ஒரு கவுண்ட் டவுன் கொடுப்பேன். டே 71, டே 72, டே 1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் தாங்கிட்டு பேஷண்டா ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருமே. அந்த பேஷன்ஸ்க்காக நான் தேங்க்ஸ் சொல்றேன். என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அவருக்கு. நான் இது மோசம் பண்ண மாட்டேன், ஏதோ ஒரு பண்ணுவான், ஏதோ ஒரு சொல்லுவான். இந்த இவ்வளவு நாள் வெயிட் பண்றதுக்கும் இவன் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கையில இருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு நான் மோசம் பண்ண மாட்டேன் மட்டும்தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பா சார், ஃபர்ஸ்ட் டேல இருந்து நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட், நல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து உங்களுக்குன்னா உங்க எல்லாருக்கும் என்டர்டைன் பண்றது என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் சும்மா டேஸ் சும்மா போஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஏதோ ஒரு கான்செப்ட் பண்ணுவேன், ஏதோ ஒரு வீடியோ பண்ணுவேன். எதுவும் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு போட்டோ ஏதாவது கொடுப்பேன். ஏதோ ஒரு விதத்துல நான் என்டர்டைன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடியன்ஸ்க்கு. பிகாஸ் அவரு அதான் எதிர்பார்ப்பாரு என்னால இருந்து. ஸோ ஏதோ ஒரு பெரிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் இப்ப சொல்ல முடியல. என்டர்டைன் பண்ண போறேன், டெஃபினெட்லி என்டர்டைன் பண்ண போறேன். கண்டிப்பா சார், நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க ஜிம்ல அடிக்கடி நல்லாவே ஒர்க் அவுட் பண்றீங்க, ஹார்ட் ஒர்க்கும் பண்றீங்க. இல்ல சார் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்றேன், அவ்வளவுதான். அங்க சீரியல் பண்ணும்போது நான் ஹார்ட் ஒர்க்கே பண்ணல ஆக்சுவலி சொல்லணும்னா. நீங்க ஃபுல் இனிஷியல் எபிசோட்ல என்னோட பார்த்தா நான் ரொம்ப குண்டா இருந்தேன் ஆக்சுவலி. கொஞ்சம் வீரெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப ஹம்டி டம்டி மாதிரி இருந்தேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டயட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆன தவிர ஒர்க் அவுட் எல்லாம் நான் அங்க பண்ணவே முடியாது. பிகாஸ் மார்னிங் போயிட்டு ஷூட்டிங் போனா அங்க எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கே டைம் கிடைக்காது. அதுல ஒர்க் அவுட் எல்லாம் பண்றது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் ஆக்சுவலி ஃபார் மீ. வேற ஒரு பத்தி தெரியாது. வேற எவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காரு ஆக்சுவலி ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு தூங்குவாரு, இல்ல ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போவார். ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப் டு தேம். எனக்கு அவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ் எனக்கு முடியாது ஆக்சுவலி. ஸோ இப்போ சீரியல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிட்டேன். ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஃபேஸ் மட்டும் இல்ல, டேலண்ட் மட்டும் இல்ல, பிசிக்கல் அப்பியரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நம்புறேன். ஸோ அப்போ எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. இப்போ ஃப்ரீயா இருக்கேன். ஃப்ரீ இருக்கிற டைம்ல வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதனாலதான் கிடைக்கிற டைம் வந்து நான் இப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஸ்டண்ட்ஸ், கிக்ஸ் எல்லாமே ஃபிலிமுக்கு என்னென்ன வேணும் அந்த ஸ்டண்ட்ஸ் அண்ட் ஜிம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சார், ரீனா ஹலோ ஆப்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே 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 ஓகே. உங்களால எப்படி அவ்வளவு ரியலா எக்ஸ்பிரஷன் பண்ண முடியுது, ஐ லவ் யுவர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹலோ ரீனா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் क्वेश्चन. see, you don't have to ஆக்ட் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. அந்த ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த ஃபீல் பண்ணிட்டு சொல்லுங்க டைலாக். அது என்ன வரட்டும், அது வருவிடுங்க. அந்த ஃபேஸ்ல என்ன வருமோ உங்களுக்கே தெரியாது. அப்போ நீங்க ஆக்ட் பண்ணணும்னு நீங்க ஆக்ட் பண்ணா அப்போ அது ஆர்டிஃபிஷியலா வரும். அப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த நேச்சுராலிட்டி வராது. அந்த எமோஷன் நீங்க ஃபீல் கொடுங்க. இப்போ ஏதாவது உங்களுக்கு பிரேக்கப் ஆன ஒரு சீன் உங்க கையிலுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட வந்து ஒரு பிரேக்கப் ஆன ஒரு பிரேக்கப் சீன் பேப்பர் உங்களுக்கு கொடுத்தா அந்த பிரேக்கப் நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைலாக் சொல்லுங்க. டோன்ட் ப்ரீ பிளான் த ஆக்டிங் எப்பவுமே ப்ரீ பிளான் பண்ணாதீங்க.
அதான் நான் நம்புறேன். அதனாலதான் மோஸ்ட்லி நீங்க சொன்ன மாதிரி நேச்சுரலா வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னும் வரணும். நான் ரொம்ப டிராமாட்டிக்கா பண்ணுவேன், ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுவேன்னு நான் நம்புறேன் ஆக்சுவலி. இன்னும் என்ன சொல்லுவாங்க, அண்டர் பிளே பண்ணணும். நீங்க கேமரா இவ்வளோ வச்சுட்டாலும் இந்த கண்ணு மூக்கு வாயிலேயே நீங்க பேசணும். நீங்க டைலாக் சொல்லாம கண்லயே நீங்க பேசணும். அது ஆக்டிங் ஆக்சுவலி. அது இன்னும் நான் கத்துக்கிறேன் ஆக்சுவலி. இன்னும் எனக்கு வரல. பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ. கண்டிப்பா சார், நீங்க இப்படி சொல்றீங்க ஓவர் ஆக்ட் பண்ற மாதிரி இருக்குன்ட்டு, ஆனா உங்களோட ஸ்டைலுக்கு எல்லாமே அடிமையா தான் இருக்காங்க. பிருத்திவி கேரக்டர்ல நிறைய ஸ்டைல் அது அவரோட பண்ணிருக்கீங்க. பிருத்திவி கேரக்டர்ல நீங்க நிறைய ஸ்டைல் பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சது, ஏன்னா நீங்களா கிரியேட் பண்ணது இன்ஸ்டன்டா அப்படின்னா எந்த ஸ்டைல் சார்? எஸ், அது என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்சுவலி. ஒரு கேரக்டருக்கு ஏதோ ஒரு கேரக்டரைசேஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் இந்த சிக்லெட்ஸ் அந்த போடுறது, ஐ மீன் சுவிங்கம் போடுறது. அவனுக்கு பிருத்திவிக்கு எப்போ ரொம்ப ஹாப்பி ஆகும், ரொம்ப தாங்க முடியாம ஒரு ஹாப்பியான ஃபீல் ஆயிடுச்சுன்னா அந்த சிக்லெட் எடுத்து டப்புன்னு இப்படி போடுவான். ஸோ அந்த சின்ன 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 இந்த டான்ஸ் ஆடுறது, டான்ஸ்னா ஒரு ஒரு கிரேசியான ஒரு டான்ஸ் ஆடுறது, ஒரு அது அந்த உங்களுக்கு பார்த்தாலே பிருத்வியில ஒரு சின்ன குழந்தை இருக்குன்ற ஆடியன்ஸ்க்கு தோணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படி டிசைன் பண்ணேன் அந்த கேரக்டர். அப்போதான் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஆரம்பிச்சிட்டு ஆக்சுவலி அந்த கேரக்டர். நீங்க ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அடல்ட் மாதிரி கம்பீரமா அப்படி பிஹேவ் பண்ணா அவ்வளோ செட் ஆகாது அந்த கேரக்டருக்கு. கொஞ்சம் அந்த குழந்தை, அந்த சைல்டிஷ் மாதிரி கேரக்டர் வேணும். அப்போ எல்லாருக்கும் பிடிக்கும், நம்ம சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பிடிக்கும். எஸ். ஆனா நீங்க சீரியல்ல நிறைய ரிஹர்சல் தான் பண்ணுவீங்க மூவி எடுக்கிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி சீரியலுக்கும் ரிஹர்சல் பண்ணுவீங்களா அப்படின்னு ஸ்னேகலதா போஸ் இன்ஸ்டாகிராம்ல இருந்து கேட்டிருக்காங்க. இல்ல சார், சீரியலுக்கு எப்பவுமே ரிஹர்சல் தேவையில்லை. அண்ட் அதுக்கு அவ்வளோ டைமும் இல்லை ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் சீரியல் இன்னும் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசர் இல்ல ஸ்டோரி ரைட்டர் வந்து, சார் உங்க கேரக்டர் இப்படி இருக்கு, நாளைல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட், உங்க பிருத்வி கேரக்டர் இப்படி இருக்குன்னு சொன்னா, அப்போ ஒரு 1 hour அந்த கேரக்டர் பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு என்னென்ன பண்ணலாம், இந்த பிருத்வி ரொம்ப எக்ஸைட்டடா இல்ல எப்பவுமே ரொம்ப சோபரா இருக்கானா, அதெல்லாம் அவர் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஓகே, இந்த கேரக்டர் இப்படியான்னு. அப்போ அது அப்படியே நெக்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டு ஒரு வாட்டி ஆக்ட் பண்ணா அந்த கிரிப் கிடைச்சிடும், அந்த கேரக்டர் கிரிப். அதுக்கெல்லாம் ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை. நீங்க ஃபிலிமுக்கு வந்தா ரொம்ப ரொம்ப ப்ரிப்பரேஷன்ஸ் வேணும். பிகாஸ் சீரியல்ல என்ன ஆகும் தெரியுமா சார், உங்களுக்கு வைட் ஷாட்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்காது, இவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரேமிங், இவ்வளோதான் இருக்கு. ஸோ நீங்க இவ்வளோ மட்டும்தான் நீங்க காட்டணும் எக்ஸ்பிரஷன்ஸ்ல. ஸோ நீங்க பாடி இருந்தே ஆகணும், நீங்க கம்ப்ளீட்டா பிசிக் ஃபிட்டே இருக்கணும்ன்றதெல்லாம் அவ்வளோ தேவையில்லை. இருந்தா நல்லது ஆக்சுவலி, இன்னும் தட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. பட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் தான் ப்ரூஃப் ஆக்சுவலி. சீரியல் ஸ்டார்டிங் நான் இருந்த பர்சனாலிட்டி பார்த்தா நீங்க சிரிச்சிருவீங்க ஆக்சுவலி. பட் அதே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆக்சுவலி. அந்த சைல்டிஷ் மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி அந்த இன்னோசென்ஸ் இருந்துச்சு அந்த பர்சனாலிட்டியில. ஸோ இப்போ அப்படியே இருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சீரியல்ல வேற மாதிரி ஒரு கேரக்டர் எதிர்பார்க்குவாங்க, வேற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் எதிர்பார்க்குவாங்க. ஸோ அப்போ நம்மளோட சைட்ல இருந்து நாங்க எப்பவுமே ரெடியா இருக்கணும். எப்போ கூப்பிட்டாலும் நான் ரெடின்னு சொல்ல மாதிரி ஒரு இருக்கணும். ஸோ அப்போ நீங்க சீரியல் இருந்தாலும் சரி, ஃபிலிம் இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டிஸ்டுக்கு எல்லாத்தையும் ஒரு தகுதி இருந்தா நல்லது சார். லைக் பாடி, லுக்ஸ் எல்லாமே இருந்தா நல்லது ஆக்சுவலி. மெயின் டேலண்ட் இருக்கணும். டேலண்ட் இல்லைன்னா நீங்க என்ன பாடி பண்ணாலும் என்னதான் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் வேஸ்ட் தான் சார். காயத்ரி ராஜ் மேம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? she is a very talented girl actually, and சில விஷயத்துல ரொம்ப இன்ஸ்பைரிங் கேர்ள்னு சொல்லலாம். பிகாஸ் அவரே சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு லைஃப்ல, பிகாஸ் அவரோட ஃபேமிலிலையும் யாரும் ஃபிலிம் பேக்ரவுண்ட் இருக்கிற ஆள் யாருமே இல்லை. அப்படி இருந்தாலும் அவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன கேரக்டர்கள் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிட்டு இந்த சீரியல் லீட் ரோல் பண்ணிட்டு இவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை சார். இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட், அண்ட் எப்பவுமே நாங்க பார்த்த மாதிரி அவர் கண்ணில் ஒரு இது இருக்கு, என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு. நான் ஏதோ பண்ண போறேன், நான் இங்கே நிக்க மாட்டேன், நான் ஏதோ பண்ண போறேன்றது அவர் பேச்சுல அப்பப்போ தெரியுது. ஸோ ஐ விஷ் ஹர் a very good luck actually. Thank you sir.
எல்லா சீன்லயுமே நீங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜானர் அப்படின்னா இது ரொமான்ஸா, சென்டிமெண்டா, இல்ல ஆக்ஷனா? எல்லாமே இருக்கணும் சார். கமர்ஷியல் எல்லாமே இருக்கணும். ஒரு கான்செப்ட், ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ரொமான்ஸ், எனக்கு ரொமான்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும், அண்ட் சென்டிமெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும், ஆக்ஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும். பட் என்னன்னா யூஸ்வலி பீப்புள் லைக் ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும் கேட்பார். ஆக்சுவலி அந்த லவ் லவ் மூமெண்ட்ஸ், ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் அதுதான் கேட்பாரு ஆக்சுவலி. பட் எனக்கு பர்சனலி வந்து எல்லாமே அது இதுன்னு இல்லை சார். ஆக்டிங் இஸ் அன் ஆக்டிங். நீ என்ன கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆடியன்ஸ் இப்ப எல்லாமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேரழகி சீரியல் சீசன் 2 வேணும் அப்படின்ட்டு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீசன் 2 வந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணி நடிப்பீங்களா? வந்தா கண்டிப்பா நடிப்பேன். ஆமா, அது நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலி. என்ன கேட்டா, நீங்க பிருத்வியை லவ் பண்ணுவீங்க, கையில லவ் பண்ணுவீங்க, எஸ், ஐ அப்ரிஷியேட் தட். பட் பிருத்வியை விட விராட் லவ் பண்ணுங்க, கையில விட காயத்ரியை லவ் பண்ணுங்க. அப்போ பேரழகியை தவிர இன்னும் அவருக்கு நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அந்த லவ் பிருத்விக்கே எண்ட் ஆக விடாதீங்க. அந்த விராட் மேல லவ் வச்சா அந்த விராட் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போவாங்க, காயத்ரி நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. நாட் ஒன்லி விராட், காயத்ரி எல்லாருக்கும் சேர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். பேரழகி பார்ட் 2 வருமா இல்லையா எனக்கு தெரியாது சார். சேனல் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவர் என்ன டிசைட் பண்ணுவார் எனக்கு தெரியல. பட் இப்போவே நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு தெரியல, அந்த கிளாரிட்டி இல்லாம நான் எதுவும் சொல்ல முடியாது. வந்தா கண்டிப்பா நான் நடிப்பேன். பட் ஒருவேளை வராம இருந்தாலும் அடுத்த நான் சீரியல் பண்ணாலும் அந்த ஒரு லவ், ஒரு அம்பு இப்படியே இருக்கணும்னா நீங்க பிருத்வி மேல இருக்கிற லவ் விராட் மேலேயும் கொஞ்சம் இருக்கணும்னு நான் கேக்குறேன், அவ்வளவுதான். பிகாஸ் ஓகே ஃபைன், பேரழகி வந்துச்சு, பேரழகி பாத்தீங்க, அந்த பிருத்வி பாத்தீங்க, that's over, that era is over. நெக்ஸ்ட் இன்னொரு பாருங்க, நெக்ஸ்ட் வேற ஒரு ப்ராஜெக்ட் வரும், அதுல என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வரும். ஸோ இட் ஷுட் கீப் கோயிங் லைக் தட். அப்போவே நாங்க க்ரோ பண்ண முடியும். அது நம்ம கூட அந்த ஆடியன்ஸும் அப்படியே க்ரோ பண்ணுவாங்க ஆக்சுவலி. கண்டிப்பா சார், விராட் மேலயும் லவ் இருக்கு சார். விராட் சார் இல்லாம பிருத்திவி கண்டிப்பா கிடையவே கிடையாது. தேங்க்யூ. அடுத்தது உங்களோட ட்ரீம் ரோல் அப்படின்னா என்ன சார் இருக்கும்? ஃபியூச்சர்ல இந்த ரோல் பண்ணா நல்லா இருக்கும். ட்ரீம் ரோல்னு சொல்லணும்னா யாராவது ஒருத்தர் அது பண்ணிட்டு அந்த மாதிரி நான் பண்ணணும்னு சொல்றதுக்கு தான் அந்த ட்ரீம் ரோல்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பிதாமகன் பண்றதுக்கு முன்னாடி விக்ரம்கே தெரியாது, விக்ரம் சாருக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு என்கிட்ட வரும், இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு. ஸோ அதனாலதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அவர் ட்ரீம் பண்ணிருக்க மாட்டாங்க விக்ரம் சார். இல்ல விஜய் எடுத்துக்கோங்க, கில்லிக்கு முன்னாடி அவர் பண்ற ப்ராஜெக்ட்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. பட் கில்லிக்கு அப்புறம் அவர் டிசைன் பண்ணாரு, ஒரு கமர்ஷியல், ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலான்னு டிசைட் பண்ணாரு ஃப்ரம் கில்லி. ஸோ கில்லி வரதுக்கு முன்னாடி அவர் கில்லி மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் நான் பண்ணுவேன்னா அவரும் ட்ரீம் பண்ணியிருந்தாரோ இல்லையோ எனக்கு தெரியல. ஸோ நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் சார். பட் என்னன்னா ஒரு விஷயம் நான் சொல்றேன், எது வந்தாலும் ஐ வில் கிவ் 100%. அண்ட் அது நான் சைன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த இங்க டச் ஆகணும். இங்க டச், அந்த சோலுக்கு டச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா நான் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அண்ட் நான் நம்புறது என்னன்னா, எந்த ஒரு வேலையை ஏதாவது ஒரு வேலை செஞ்சா அந்த வேலை நமக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்கு மேல யாரும் அவ்வளவு நல்லா பண்ணிருக்க கூடாது. அந்த அளவுக்கு அது பண்ணணும், அந்த அளவுக்கு அந்த வேலை பண்ணணும், அந்த அளவுக்கு அந்த 100% கொடுக்கணும். ஆடியன்ஸ் அது ஏதாவது பார்த்தா, ஹே இந்த கேரக்டர் வந்து இவனுக்கு மேல வேற யாரும் பண்ணுக்க முடியாதுப்பா, இது இவன் தான் அந்த சொன்ன அளவுக்கு அந்த கூட்டிட்டு போகணும். அதான் நான் நம்புறேன். அதுதான் இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் எல்லாரையும் நீங்க பார்த்தா அவர் எல்லாரும் இந்த ரூல்ஸே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு அந்த டைம்ல. அதுக்குதான் இப்போ அவர் எல்லாரும் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டார் ஆக்சுவலி. அதுதான் நான் நம்புறேன். என்ன இருந்தாலும் சரி. கண்டிப்பா சார். நீங்க ஃபுட்டியா சார்? நல்லா சாப்பிடுவீங்களா? சூப்பரா சாப்பிடுவேன், பட் சாப்பிட முடியாது. இப்போ நான் டயட்ல இருக்கேன். எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சென்னையில இருக்கும்போது டயட் பண்ணாத நாள் வந்து ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணிட்டு ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட்
எஸ், ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி தான். எஸ், அதான். அது ஒரு ரெண்டு ரெண்டு பிளேட் வாங்கிட்டு நிறைய சாப்பிடுவேன் நான். அவ்வளோ பிடிக்கும். அது விட்டா எல்லாம் சாப்பிடுவேன். பட் இப்போ நான் டயட்ல இருக்கும்போது நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஜஸ்ட் ஹெல்தி ஃபுட்ஸ் லைக் வெஜிடபிள்ஸ், எக்ஸ், அது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். டயட் ஓகே சார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே விட மாட்டேன் நான். கண்டிப்பா சார். சார் நீங்க இவங்க கூட நடிக்கணும் ஹீரோயின் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். யார் வந்தாலும் சரி. எனக்கு மூவி பண்ணணும், இல்லை சீரியல் பண்ணணும், மூவில அப்படி எதுவும் இல்லை. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும். அது அது மூவி இருந்தாலும் சரி, சீரியல் இருந்தாலும் சரி, அதில் யார் ஹீரோயின் இருந்தாலும் சரி, ஐ வில் பி ஹாப்பி டு ஒர்க் வித் them. எனக்கு ப்ராஜெக்ட் சார் தான் முக்கியம். உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் இல்ல க்ரஷ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யாராவது நினைப்பீங்க? அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். க்ரஷ் எல்லாம் யாரும் இல்லை. ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஒரு நல்ல ஆக்டர்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ அப்படி நிறைய பேர் இருக்காங்க. பட் க்ரஷ் எல்லாம் யாரும் இல்லை சார். பிகாஸ் எவ்ரி ஆர்டிஸ்ட்ல இருந்து கத்துக்கிறது இருக்கு. க்ரஷ் கிஷ் எல்லாம் இல்லை சார். நீங்க நல்லா பாடுவீங்கன்னு தெரியும் சார். உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் ஏதாவது பாடலாமே? ஆல் டைம் ஃபேவரட் சாங்னா இது ஆக்சுவலி தமிழ்ல வந்து இதுக்கு மேல நான் எந்த சாங்கும் இந்த அளவுக்கு நான் ரிப்பீட் மோட்ல நான் கேட்கவே இல்லை. மன்னிச்சிருங்க, எனக்கு லிரிக்ஸ் அப்படி இப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் மன்னிக்கணும். போல என்ன இல்லை, காஃபி கொடுக்கவே இல்லை, The New York song was one of my favorite song. அது நெக்ஸ்ட் வர்றது தள்ளி போகாது. இது ரெண்டு சாங் வந்து அவ்வளோ ரிப்பீட் மோட்ல ப்ளே பண்ணிட்டு கேட்டிருக்கேன் நான். ஓகே சார், சூப்பர் சார். தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்னோட மூவிக்கு வந்து நானே பிளேபேக் சிங்கர் பாடணுன்ற ஒரு சின்ன ஆசை இருக்கு. பார்ப்போம் அது எப்படி போகும். கண்டிப்பா சார், நீங்களே பாடலாம். நல்லாவே பாடுறீங்க நீங்க. அது இல்லை சார், சும்மா ட்ரை பண்றேன், அவ்வளோதான். இன்னும் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும் நிறைய. ரொம்ப இட்ஸ் பீன் இன் இயர்ஸ், ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலி இப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டு. அப்போ ஸ்கூல் டைம்ல வந்து நான் ஹிந்துஸ்தானி சங்கீதம் எல்லாம் கத்துட்டு இருந்தேன், கிளாசிக்கல் சிங்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டச் விட்டுருச்சு ஆக்சுவலி. இப்போவே அப்பப்போ மூடு வந்தப்போ கொஞ்சம் பாடுவேன். அதுக்கு தான் கொஞ்சம் இன்னும் குரல் அப்படியே இருக்கு கொஞ்சம். நெக்ஸ்ட் உங்க தமிழ் ப்ராஜெக்ட் இருந்தது அப்படின்னா நீங்களே டப்பிங் பேசுவீங்களா சார்? இல்ல டப்பிங் வந்து என்ன ஆகும் சார், இப்போ நான் ஆக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நான் நெக்ஸ்ட் அங்க போயிட்டு டப்பிங் பண்ணிட்டு நான் வரணும். அண்ட் எனக்கு பிடிக்கும் சார், ஆக்சுவலி டப்பிங் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு தெரியல அது எப்படி வரும், எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. இப்போ உங்ககிட்ட பேசுறது வேற, ஆனா அங்க டப்பிங் பண்ணும்போது எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும், அப் டு த மார்க் இருக்கணும். ஏதாவது அப்படி இப்படி கொஞ்சம் கூட தப்பா பேசக்கூடாது தமிழ்ல. ஸோ அந்த பயம் இருக்கு. பட் பார்ப்போம், எனக்கு அந்த ஆசை இருக்கு. சப்போஸ் எதுவும் படம் பண்ணா நானே டப்பிங் பண்ணுவேன் சார், அது மட்டும் ஷோர். இல்லைன்னா பேரழகில வந்து இப்போ எனக்கு ஒரு டப்பிங் பண்ணிட்டு இருக்காரு, அவரே பண்ணுவாரு ஆக்சுவலி. இப்போ நான் நெக்ஸ்ட் வேற ஏதாவது சீரியல் பண்ணா அவரே பண்ண சொல்லுவேன் நான். பிகாஸ் அந்த வாய்ஸ் எனக்கு செட் ஆயிருக்கு ஆக்சுவலி. கண்டிப்பா சார், ரெண்டு பேருக்கு வாய்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ராஜா சார் அவர் பேரு ஆக்சுவலி. சூப்பர், ஹி இஸ் வெரி டேலண்டட் ஆக்சுவலி. ஸோ அவர் தான், நான் வேற ஏதாவது சீரியல் பண்ணா அவருக்கே ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், சார் நீங்களே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். ஓகே சார். சில கமெண்ட்ஸ் அப்படியே பார்க்கலாமா சார்? ப்ளீஸ் ஷுவர், டெஃபினெட்லி.
Renu, what's your most memorable moment during serial? Okay, memorable moment வந்து எவ்ரி டே இஸ் அ மெமரபிள் ஆக்சுவலி Renu. எவ்ரி டே இஸ் அ மெமரபிள் ஆக்சுவலி. இப்போ ஆக்சுவலி நான் சென்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் வரும்போது எனக்கு அந்த ஆர்குட் ரோட் தவிர வேற எதுவுமே தெரியல. பட் இப்போ எனக்கு கேட்டா பாதி சென்னை தெரியும் எனக்கு. அந்த பிகாஸ் என்னோட கார்லயே நான் போவேன். இங்க பெங்களூர்லேருந்து என் கார் எடுத்துட்டு நான் போயிடுவேன். ஸோ எப்போ எல்லாம் அங்கே ஷூட்டிங் இருக்காது, அந்த ஷூட்டிங் இல்லாத டைம்ல வந்து நான் கார் எடுத்துட்டு ஃபீனிக்ஸ் மால் போறது, வேற நிறைய மால் போறது, அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு சென்னை மெயின் ரோட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இப்போ திடீர்னு இப்போ இது எல்லாமே ஒரு சீரியலுக்கு கனெக்ட் ஆயிருந்துச்சு ஆக்சுவலி. அந்த சீரியல் முடிஞ்ச உடனே அந்த கம்ப்ளீட் அந்த டச்சை விட்டுட்டு இங்க வந்துட்டேன் நான் ஆக்சுவலி. ஸோ அது அது ஏன் ஊர் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி இவ்வளோ நாள் வந்து. ஸோ அவ்வளோதான். நான் அந்த சீரியல் நின்று அந்த ஊரா எனக்கு, அந்த சீரியல் இல்லாமல் நான் உங்க ஊருக்கே போக முடியாதா? ஸோ ஆக்சுவலி அந்த சீரியல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 month நான் வந்து அந்த டிஸ்டர்ப்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஏதோ ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. இப்பவும் மிஸ் பண்றேன். ரீசெண்டா நான் வேற ஏதோ ஒரு வேலைக்காக போயிட்டு வந்தேன் சென்னை. ஏதோ ரொம்ப ஹாப்பி ஆச்சு. இந்த ஆட்டோகிராஃப் படத்துல ஞாபகம் வருதே மாதிரி அந்த ரோடு எல்லாம் போகும்போது அந்த ஆர்குட் ரோடு, அந்த ஹோட்டல், அந்த ஷூட்டிங் ஸ்பாட், SRS கார்டன், அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மூமெண்ட் நான் சொல்ல முடியாது ஆக்சுவலி. வெரி யூ அவேர் தட் பேரழகி சீரியல் வாஸ் கோயிங் டு எண்ட் ஸோ சடன்லி, நாட் ஜஸ்ட் யூ வித் த கேஸ்ட் மெம்பர்ஸ். எஸ், நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஆக்சுவலி. லாஸ்ட் மூமெண்ட்ல நமக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் முடிச்சிட்டார் ஆக்சுவலி. நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. யூஸ்வலி ஆர்டிஸ்ட்களை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, காய்ஸ் இப்போ கொஞ்ச நாளில் வந்து இது முடிக்க போகுதுன்னு சொன்னார். ஸோ லைக் ஷாக் எல்லாரும். எப்படி ரியாக்ட் பண்ணுறது, வாட் நெக்ஸ்ட்ன்றது. பிகாஸ் அந்த சீரியல் மூலமாக எல்லாரும் ஒரு அசோசியேட்டாக இருந்தார். இப்போ சீரியல் முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த ஆர்டிஸ்ட் பார்க்க முடியாது, அந்த டெக்னீஷியன்ஸ் பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோ ரொம்ப டிப்ரெசிங்காக இருந்துச்சு. பட் இட் இஸ் அ ஃபேக்ட், அக்செப்ட் பண்ணி அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணார். ப்ரோ, நீங்க கவுண்டவுன் 6 பேக்ஸ்க்கு தானே பண்றீங்கன்னு நினைச்சேன். இல்ல ப்ரோ, 6 பேக்கு எல்லாம் இல்ல. ஐ டோன்ட் பிலீவ் இன் 6 பேக் ஆக்சுவலி. ஃபிட்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஃபிட் அண்ட் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். 6 பேக் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பண்ணலாம். அப்போ அந்த டைம்ல அந்த ஷார்ட்டுக்காக, ஒரு செகண்ட்ஸ் ஷார்ட்டுக்காக மட்டும்தான் நீங்க 6 பேக் பண்ணணும். பிகாஸ் லைஃப் லாங் நீங்க 6 பேக்லயே இருக்க முடியாது. அதுக்கு நீங்க பண்ற டயட் அதெல்லாம் லைஃப் லாங் நீங்க சாப்பிட முடியாது. நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சா நான் பண்ணுவேன். பட் இப்போ அந்த கவுண்டர் வந்து 6 பேக் ஆக இல்லை. சார், ஐ திங்க் யுவர் கவுண்டர் இஸ் ஃபார் நெக்ஸ்ட் மூவி ப்ராஜெக்ட். வாண்ட் டு see you in theaters. எனக்கு மூவி தான் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. எனக்கு மூவி வந்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல சீரியல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. பிகாஸ் இப்போதான் பேரழகி முடிச்சுட்டு நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ அங்கெல்லாம் இப்போ ஒரு மாதிரி ஹாட் கேக் மாதிரி இருக்கு பேரு. ஸோ அந்த பாப்புலாரிட்டி நான் யூஸ் பண்ணிக்கணும், அந்த லவ் நான் யூஸ் பண்ணிக்கணும். நீங்க என்னோட என்ன சொல்ற ஃபர்கெட் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் ஸ்கிரீன்ல வரணுன்ற ஆசை எனக்கும் இருக்கு. அது மூவி இருந்தாலும் சரி, இல்லை சீரியல் இருந்தாலும் சரி, நான் அவங்க என்டர்டைன் பண்ணணும்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். நான் கூடிய சீக்கிரம் நான் அதை ரிவீல் பண்ண போறேன். இதை மூவி இல்லை சீரியல் எனக்கு தெரியாது ஆக்சுவலி. பட் இந்த கவுண்டர் வந்து அது வேற இதுக்கு. ஸோ ப்ளீஸ் கவுண்டர் பத்தி அது கேட்காதீங்க. அபவுட் யுவர் கோஸ்டார், நான் அப்போவே சொன்னேன். என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் ஆன ஒரு கேரக்டர். அண்ட் அவரு மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவருக்கு ஆக்சுவலி. நான் முன்னாடி வருவேன், நான் லைஃப்ல ஏதோ ஒரு பண்ணுவேன், இந்த சீரியலுக்கு நான் முடிக்க மாட்டேன், நான் இது சீரியலுக்கு அப்புறம் நான் ஏதோ ஒரு பண்ணுவேன்ற அடிக்கடி அவர் சொல்லே இருப்பாரு. ஸோ ஆக்சுவலி அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப வேணும். அண்ட் அவரோட வீடியோலேயே நான் பார்த்த மாதிரி அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் சில டைம்ல வந்து ஒர்க் ஆகும். ஆக்சுவலி ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்னு சொன்னாரு. நானும் அதை நம்புறேன் ஆக்சுவலி. நீங்க ஸ்டார், நான் என்ன சொல்லணும்னா, நீங்க ஸ்டார் ஆகணும்னு நீங்க உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க ஆல்ரெடி ஸ்டார் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஆனா
ஆட்டிடியூட்ல இருக்காதீங்க, ஆட்டிடியூட் காட்டாதீங்க. நான் ஸ்டார்ன்ற ஆட்டிடியூட் காட்டாதீங்க. பட் நான் ஸ்டார் கண்டிப்பா ஆவேன். நீ ஸ்டார் மட்டும் இல்ல, நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அந்த ஃபீல்ட்ல நான் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கேன், அந்த சக்சஸ்ஃபுல் கண்டிப்பா ஆவேன் ஒரு நம்பிக்கையில இருங்க. கண்டிப்பா நீங்க ஆறுவீங்க, சக்சஸ்ஃபுல் கண்டிப்பா ஆறுவீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் அவரோட பேச்சுல இருந்துச்சு. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் ஷீ இஸ் வெரி கோஆப்ரேட்டிவ். அண்ட் என்ன சொல்லுவாங்க, அண்ட் அந்த அந்த நம்ம ரெண்டு பேரும் சீன்ஸ்ல வந்து அந்த மேட்ச் வந்து ரொம்ப ஜெல் ஆகும். அந்த என்ன சொல்ல, அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப ஜெல் ஆகும். மேபி அதுக்கு தான் நீங்க எல்லாருக்கும் அந்த ஜோடி எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். மை மாம் பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆக்சுவலி யூத்தை விட அவரோட அம்மா அப்பா இல்லை சின்ன குழந்தை அவர் ஏதாவது பிடிக்கும்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம ஏஜ் குரூப்புக்கு என்ன சொல் அட்ராக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. பட் சீனியர் சிட்டிசன்ஸ் அவருக்கு அட்ராக்ட் பண்றது இல்லை, அவருக்கு அவரோட வாயிலிருந்து நல்லா பண்ணன்னு கேட்கறது, இதெல்லாம் கேட்கும்போது ஓகே நான் ஏதோ நிஜமாவே ஏதோ ஒரு பண்ணியிருக்கேன், ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன்னு அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்னும் அண்ட் சின்ன சின்ன குழந்தைக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைக்கு நீங்க அட்ராக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க கிளிக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல நான் ஜெயிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட குழந்தைக்கு நீங்க ரொம்ப பிடிக்கும், என்னோட சின்ன பையன் இருக்கான் அவங்க பார்த்தாலே ரொம்ப சிரிப்பாங்க, ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் ஐ எம் லக்கி. வாட்ஸ் யுவர் ஸ்டடி குவாலிஃபிகேஷன்? My study qualification is BSc in animation. ஸோ அந்த கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் டச் எல்லாம் அங்கிருந்து வந்திருக்கு. நான் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் கூட. கன்னடாவில் வந்து நீங்கள் மோஷன் போஸ்டர்னு கேட்டிருப்பீங்க. அந்த மோஷன் போஸ்டர் ஃபர்ஸ்ட் கன்னடாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான். அது யஷ் சாரோட மூவிக்கு தான் நான் பண்ணேன். கன்னடாவில் கஜகேசரின்னு ஒரு மூவி இருக்கு யஷ் சார்து. அந்த மூவிக்கு ஃபர்ஸ்ட் நான் மோஷன் போஸ்டர் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் சுதீப் சார், நீங்க நானி இல்ல சாரி ஈ படம், அதுல சுதீப் சார் இருக்காரு. அந்த சுதீப் சார் ஈ படம் ஈகா. ஸோ அவர் கன்னடால வந்து ஹெப்புலின்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த ஹெப்புலிக்கு வந்து ஒரு மோஷன் போஸ்டர் பண்ணேன். ஆக்சுவலா அந்த மோஷன் போஸ்டர் தான் ரொம்ப மோஸ்ட் வியூடு மோஷன் போஸ்டர் ஆக்சுவலி கன்னடால. ஸோ நான் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் கூட ஆக்சுவலி. பட் டெக்னிக்கல் சைட்ஸ் அண்ட் எடிட்டர் கூட. ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் விஎஃப்எக்ஸும் நான் பண்ணுவேன். பட் என்னன்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ரையாரிட்டிஸ் கொஞ்சம் சைடு கொடுத்துட்டு ஆக்டிங்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஆக்டர் ஆகணுன்றது எனக்கு ரொம்ப நாள் இது கனவு ஆக்சுவலி. ஸோ அதுக்கு தான் நான் கொஞ்சம் மெயின் ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே, யாரோ இப்போ கேட்டாங்க பிக் பாஸ் போகிற சான்ஸ் கிடைச்சா போவீங்களான்னு. இல்லை, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிக் பாஸ். எனக்கு சான்ஸ் கிடைச்சாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் உங்க பத்தி நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட நான் பேசுறேன். நீங்க ரொம்ப ஒரு ஹம்பலா நீங்க கொஸ்டின் கேட்டீங்க. அண்ட் கேட்குற கொஸ்டின் எல்லாருமே கொஸ்டின்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் அண்ட் இந்த சின்ன தரை 17 பேஜுக்கும் நல்லதாகணும். இந்த ஃபாலோவர்ஸ் என்ன இருக்காங்க, அந்த ஃபாலோவர்ஸ் வந்து 1000 இல்லை, 1000 இந்த லேக்ஸ் டுகெதர், மில்லியன்ஸ் டுகெதர் உங்க ஃபாலோவர்ஸ் ஆகணும், ரொம்ப பாப்புலர் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் நல்லதாகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படியே போயிட்டே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ.